ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம், பிகினர்ஸ் கூட இதை வந்து செய்யலாம், பேச்சுலர்ஸ் செய்யலாம். ஸோ அவங்க மட்டும் செஞ்சுட்டாங்க, அவங்க தான் ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். இது ஆனியன் நான் நல்லா தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் தூளாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் பார்த்துடலாமா? காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா, நெக்ஸ்ட் வந்து சீரகத்தூள், தென் வந்து பெப்பர், தென் வந்து மஞ்சத்தூள், தென் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்டா வந்து நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்றோம். லாஸ்ட் வந்து இப்போ நம்ம இதுல தக்காளி போடல, சோ புளிப்புக்காக நம்ம தயிர் ஆட் பண்றோம். இப்போ இதுல வந்து நம்ம உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லாவே நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து உப்பு ஆட் பண்றோம். உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஃப்ளேவரே. ஏன்னா வந்து நம்ம எதுவுமே வந்து வதக்க போகிறது கிடையாது. ஸோ கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து பிசைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லாவே இறங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்க. ஸோ இதுதான் சிக்கனுக்கு தேவையான தண்ணி, வேற தண்ணி நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாமா? செட்டிநாடு சுவையில் சிக்கன் கிரேவி ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுவுமே வதக்க போகிற டென்ஷனே கிடையாது நமக்கு. ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால சிக்கனுக்குள்ளே போய் கிச்சனுக்குள்ளே போய் நிற்கவே முடியாது. ஸோ அதனால வந்து பாருங்க, இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கிண்டி விடுறேன். ஸோ தண்ணியில மிக்ஸ் ஆகிறதுக்கு வேற எதுவுமே போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நல்லாவே இதாகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது எப்படி வெந்திருக்கு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 நிமிஷம் வந்து நம்ம இது பண்ணி வச்சோம். ஸோ இப்போ பாருங்க, நாங்கள் 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ வந்து சிக்கன் நல்லாவே இதாகிடுச்சு. ஸோ அந்த சிக்கன்ல இருந்து வர ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? அந்த சைடில் நிற்கிது பார்த்தீங்களா பிரிஞ்சு? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வெந்துருச்சு அப்படின்றதுக்கான பக்குவம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, அந்த ஆயில் நல்லாவே பிரிஞ்சு, நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும். ஸோ அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து இதோடய நீங்க வந்து இது பண்ணிடலாம். மேல வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். ஸோ வந்து இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து டேஸ்ட் வந்து கம்ஃபர்ட் பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் பாலில் சோம்பு போட்டு அரைச்சி அதை நீங்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றினாலும் ஓகே, இல்லை நீங்க தேங்காவை அப்படியே ஆட் பண்ணாலும் ஓகே. ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். அப்படி இல்லை எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்க வெறும் மிளகுத்தூள் மட்டும் மேலே தூவி விட்டு இது பண்ணிட்டீங்கன்னா இது பண்ணிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவுமே நீங்க போட வேண்டாம். ஸோ எப்பவுமே அதை வந்து சிக்கன் தொக்கு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நல்லாவே இதான் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா தேங்காய் எதுவுமே நாங்கள் போட போறது இல்லை. ஜஸ்ட் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் எங்ககிட்ட இல்லை. அதனால வந்து ஜஸ்ட் வந்து மிளகுத்தூள் மட்டும் தூவி நாங்கள் வந்து இது பண்ணிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணலாம். லைட்டா கொஞ்சமா ஆட் பண்ணா போதும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகுத்தூள் ஆட் பண்ண ரொம்பலாம் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இதை நீங்க சாப்பாட்டுக்கும் இது பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்தி பூரி எதுக்கா இருந்தாலுமே நீங்க தொட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க வீட்டுல. நீங்க தான் அப்புறம் டாப் பிகினர்ஸ், அதாவது மெயினா வந்து பேச்சுலர்ஸ்க்காகவே இது. ஏன்னா அவங்க வந்து மிளகுத்தூள் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து மெயினாக நீங்கள் இதை மட்டும் சமைச்சு கொடுத்து பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஆஹா ஓஹோன்னு தான் நீங்கள் பேர் வாங்குவீங்க.
இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லாவே இதாயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க நம்ம வந்து ஃபுல்லாவே செஞ்சு முடிச்சாச்சு. பவுல்லையும் நாங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ இது மேலே வந்து இப்போ கறி லீவ்ஸ் மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ரெடி டு சர்வ்ல இருக்கு. இதை வந்து நீங்கள் சாப்பாட்டு கூட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சப்பாத்தி பூரி எது கூட வச்சு வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது மெயினாக வந்து பேச்சுலர்ஸ்க்கும் பிகினர்ஸ்க்கும் மட்டும்தான். அவங்க மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க தான் டாப் லான்ச், வேறு யாருமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்கிட்ட கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you again later.